குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 5/3/2025 50/50 ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 131க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். 5ஆம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 4ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம். 4ஆம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 804 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி ரிசல்ட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 நம்பர் கொடுத்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 97 பாஸ் ஆயிருக்கு. 97 இல்லை 79 டபுள்ஸ் வந்ததுனால 979 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் பாருங்கள், 9779 979 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு டபுள்ஸ் வந்ததுனால. நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா சார்ட்டில் 972 97 வந்தால் 97 பேஸ் பண்ணி 2 இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தேன். டேரெக்டாக வந்தால் 975 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 975 பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 972 ஆர் 975 975 ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு. அதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 979 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 929 2ஓட பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7. நான் பவர் நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட பவர் 7. இப்போ 979 ஆர் 929 அப்படிங்கன்னு ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க பாக்ஸை பேஸ் பண்ணி ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 279979 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. ஃபுல் நம்பர்ஸ் வந்து 279979 அப்படிங்கிறது. கொடுத்துருக்க பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 279 இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 2 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. எந்த 2க்கு பதிலாக 9 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 6 நம்பருமே இந்த பாக்ஸில் இருந்து வின்னிங் நம்பர்ஸாக வந்திருக்கும். 5 நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு 2 இல்லை அப்படின்னா 2 9ஆக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் நம்பர்ஸ் இந்த பாக்ஸில் இருந்து இருந்திருக்கும். ஸோ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இருக்க பாக்ஸு இல்லை கீழே இருக்க பாக்ஸு இல்லை ஆப்போசிட்டில் இருக்க பாக்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. கரெக்டாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இப்போ இதில் ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 42 ஆர் 24 4-2 இல்லை 2-4 வர சான்ஸ் இருக்கும். டபுள்ஸ் வந்துச்சுன்னா 55 வர சான்ஸ் இருக்கலாம். இல்லை 52 அல்லது 25 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 52 அல்லது 25, 54 அல்லது 45 4 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 42 அல்லது 24, 55, 52 அல்லது 25, 54 இல்லை 45. ஸோ இந்த 4 நம்பரை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கெஸ்ஸிங்கில் 99 வந்திருக்கு, ஒரு 7 வந்திருக்கு. அதனால் 8 கம்பல்சரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 8 வந்துச்சு அப்படின்னா 82 83 84 82 83 84ங்கிற நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 8 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 82 83 84 கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆல்போர்டில். இப்போ ஆல்ரெடி 4 நம்பர் கொடுத்துருந்தேன். அது இல்லாமல் 8 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 3 நம்பர் 82 83 84 அப்படிங்கிற நம்பர்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த 4 + 3 7 நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து ஆல்போர்டில் வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்ஸை பேஸ் பண்ணி
2 4 ஆர் 4 4 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 4 நம்பரை பேஸ் பண்ணி இந்த பாக்ஸில் ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் வந்து உங்களோட கெஸ்ஸிங்கில் வரும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் ஃபஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 4 கொடுத்துருக்கேன். 4 2 அல்லது 2 4 கொடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் சார்ட்டில் 2 4 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா 2 4 அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. 2 4 பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 2 4 2, இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 2 4 2, 2 4 1, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 4 8. இப்போ 2 4 அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா 2 4 1 வர சான்ஸ் இருக்கும், 2 4 4 வர சான்ஸ் இருக்கும், 2 4 8 வர சான்ஸ் இருக்கும், 2 4 2 வர சான்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 4 2 இருக்குது. நான் 2 4 4 மட்டும் போட்டிருக்கேன். 2 4 2, அதனால் 2 4 2 வர சான்ஸ் இருக்கலாம். 2 4 2. டூ டபுள்ஸ் வந்துச்சுன்னா 2 4 2 வர சான்ஸ் இருக்கும். 2 4 4 இருக்கு, 2 4 2 இருக்கு. அதனால இல்லை 4 2 4 இருக்கு. சரி, 2 வந்துச்சு அப்படின்னா 2 4 2. இது வந்து 2 4 பேஸ் பண்ணி இருக்க நம்பர்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 2, 2 4 அல்லது 4 2. அது மாதிரி 4 2 வந்துச்சுன்னா பார்த்தீங்க அப்படின்னா 4 2 5 இருக்கு, 4 2 5. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 2 2, 4 2 4, 4 2 8, 4 2 1, 4 2 4. அது மாதிரி 4 2 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்கு. 5 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 5 இருக்கு. 5 பேஸ் பண்ணி 4 இருக்கு, 2 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு. 5 8, 5 2, 5 4, 5 9 அப்படிங்கிறது 5 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 2 5 4. 5 2 அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கு. 5 2 பேஸ் பண்ணி 4 இருக்கு. டேரக்டாக பார்த்தோம் அப்படின்னா 5 2 4, 5 2 8, 5 2 5. இதுதான் 5 2 4, 5 2 8, 5 2 5 அப்படிங்கிறது 5 2 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ். 2 5 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் 2 5 2, 5 2 ஆர் 2 5 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 4 இருக்கு. 5 4 அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 5 4 0, 5 4 2, 5 4 2, 5 4 0 அப்படின்னு இருக்கு. இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா 5 4 9 இருக்கு. இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ 2 4 1, 2 4 4, 2 4 8, 2 4 2, 4 2 5, 4 2 2, 5 5 2, 5 5 4, 5 2 4, 5 2 5, 5 2 8, 5 4 5, 5 4 9, 5 4 0. 4 5 வந்துச்சுன்னா 4 5 2, 4 5 0, 5 4 2 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. டபுள்ஸ் வந்திருக்கு ட்ரா நம்பரில். ஸோ எகைன் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸ் 4 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 8 வந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 3 7 நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும். அது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.